டார்கெட்டுன்னு சாவடிக்கிறானுங்கடா. என்ன பண்றதுனே தெரியல. ஹலோ, என்ன சொல்லிட்டு இருந்த? சரி மச்சான். அவ வந்தா, 2 பேர் வந்தானுங்க. வந்துட்டு அவளை பிடிச்சி இழுக்கானுங்க. இவனுங்க ஓடி போய் அவங்க 2 பேரையும் அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு அவளை போய் காப்பாத்துறான் சார். காப்பாத்தின உடனே அவ சொன்னா, ரோதி நீ இல்லைன்னா என்ன நாசம் பண்ணிருப்பானுங்க. இதான் சார் டயலாக். அவ சொன்னா, ரோதி உன்னை நான் என் வாழ்நாள்ல மறக்கவே மாட்டேன் அப்படின்னு அவன் ஃபீல் பண்ணி சொன்னா. ஹாய். ஹாய். ஏதோ எழுதிட்டு இருக்கேன், ஏதோ பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு தானே பாக்குறீங்க? ஆமா. ஒரு ப்ரொடியூசர் கதை சொல்லணும், அதுக்காக எழுதி பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்படிங்களா? இதுக்கு முன்னாடி என்ன படம் பண்ணியிருக்கீங்க? கபடம், கண்டதை பிடிக்காதுன்னு 2 படம் பண்ணுங்க. அடுத்த படம் பண்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்குங்க. அதாங்க ப்ரொடியூசர்களுக்கெல்லாம் கதை சொல்லிட்டு இருக்கேன். உங்க பேர் என்ன? நெட்ல வேணா தட்டி பாருங்க, என் பேர் ஜோதி முருகன் வரும். ஓ அப்படிங்களா? நீங்க என்ன ஊரு? திருவண்ணாமலைங்க. திருவண்ணாமலை பக்கத்துல நாகப்பாடின்னு ஒரு ஊர். நாகப்பாடியா? நானும் உங்க ஊரு தாங்க. திருவண்ணாமலை பக்கத்துல இருக்க செஞ்சி இருக்குல்ல, அதோட பக்கத்துல இருக்க மாதிமங்கலம் தான் என்னோட ஊரு. அப்படியா? இங்க என்ன பண்றீங்க? நானும் உங்களோட ஃபீல்டு தாங்க. துணை நடிகையா நடிச்சிட்டு இருக்கேன். ஒரே ஊருக்காரரு, ஒரே ஃபீல்டு இருக்கோம். இத்தனை நாள் சந்திக்கல பாருங்க. இத்தனை நாள் தெரியாம போயிடுச்சு. ஆமாங்க. பரவாயில்லையா? நடிக்க வாய்ப்புகள்லாம் வருதா? எங்கெங்க, பெருசா வாய்ப்பு எதுவும் வரதில்ல. இப்பெல்லாம் யாரும் கூப்பிடவும் மாட்டேங்கிறாங்க. ஏதோ போகுது. அப்படின்னா இங்க எப்படி உங்களால சர்வைவ் பண்ண முடியுது? ரொம்ப கஷ்டம்தாங்க. வாடகை, சாப்பாடுன்னு டெய்லியுமே ஒரு போராட்டமா தாங்க இருக்கு. உங்களுக்கு யாரும் சப்போர்ட்டுக்கு யாரும் இல்லையா? அப்படியெல்லாம் இங்க யாரும் இல்லைங்க. நான் தனியா தான் இருக்கேன். அப்ப ஏன் இங்க இருந்து கஷ்டப்படுறீங்க? ஊருக்கு போயிட வேண்டியதானே? ஊருக்கெல்லாம் இப்போ என்னால் திரும்பி போக முடியாதுங்க. ஆக்சுவலி நான் சினிமாவில் ஒரு பெரிய ஹீரோயின் ஆகணும்னு எங்கள் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். இப்போ போனாலும் எங்கள் வீட்டிலலாம் என்னை சேர்த்துக்க மாட்டாங்க திரும்பி. பல சினிமா ஆஃபீஸில் எனக்கு வாய்ப்பு தரேன்னு சொல்லி என்னை மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க. பல பேரை நம்பி நான் ஏமாந்து போயிட்டேன். என் வாழ்க்கையை நானே தொலைச்சிட்டேன். எங்கள் வீட்டிலே என்னை தேடி பார்த்தாங்க. நான் திரும்பி வரலன்னு தெரிஞ்சதோ அவங்களும் என்னை தலைமுழுகி விட்டுட்டாங்க. நான் விரும்பின மாதிரி இப்போ என்னால் ஹீரோயினும் ஆக முடியல. என்னால் ஊருக்கும் திரும்பி போக முடியல. ஒரு திசை தெரியாத பறவை மாதிரி இந்த சினிமாவையே சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கேன். இந்த சினிமாவை நம்பி வர எந்த வேலைக்கும் போய் பழகாமல் விட்டுட்டேன். இப்படியே இருந்துட்டேன். எனக்கு எதிர்காலத்தை நினச்சா என்ன பண்ணுறதுனே தெரியல. மண்டையெல்லாம் குழப்பி பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. ஒவ்வொரு நாளும் இந்த கஷ்டத்தை நினச்சா எனக்கு நரக மாதிரி இருக்கு. இந்த நரகத்திலேருந்து எனக்கு எப்போதான் விடுதலை கிடைக்குமோ தெரியல. வேலை இல்லாதப்போ என் கஷ்டத்தை போக்க என்ன பண்ணுறதுனே தெரியல.
அதனால தான் இந்த மாதிரி பார்க் பக்கமாக வருவேன். இங்கே யாராவது கஸ்டமர் கிடைப்பாங்க, அவங்க கிட்ட என்ன வித்துருவேன். சாரிங்க, என் கதையை சொல்லி உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். ஆக்சுவலி நான் உங்களை தேடி வந்ததே உங்ககிட்ட என் உடம்ப விற்க தான். உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தா என்னை யூஸ் பண்ணிக்கோங்க, நான் ரெடியாக தான் இருக்கேன். சாரி, ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட். தலை சுத்துற மாதிரி இருக்கு, ஏன்னா நான் சாப்பிட்டு 2 நாள் ஆச்சுங்க. நானும் பட வாய்ப்பு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு நான் எப்படி உதவி பண்ணுறதுன்னு தெரியல. அப்படியா? சாரிங்க, நான் உங்களை ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டேன். நீங்கள் நல்லபடியாக படம் பண்ணுங்க. நான் போயிட்டு வரேன். ஆல் த பெஸ்ட். ஏங்க, என்னங்க? ஏங்க? இல்லைங்க, ரொம்ப பசியில் இருந்தேன்னு சொன்னீங்க. ப்ளீஸ் இந்தாங்க, இந்த பணத்தை வச்சுக்கோங்க. எதுக்கு? சாப்பிடுங்க. யுவர் ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே. சாப்பிட்டு 2 நாள் ஆச்சுன்னீங்க. நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. இதை வாங்கிக்கோங்க. நீங்கள் என்ன எனக்கு பிச்சை போடுறீங்களா? நான் உங்ககிட்ட யாசகமாக கேட்டேன். ஏங்க ப்ளீஸ் இந்த பணத்தை வாங்கிக்கோங்க. என் நிலைமையை பார்த்து எனக்கு இரக்கம் காட்டுறீங்களா? எனக்கு யாரோட தயவும் தேவையில்லை. என் உடம்பு இருக்க என்னை காப்பாற்ற. நீங்கள் என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. உங்கள் நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களை நான் ரொம்ப மதிக்கிறேன். ஹீரோயின் ஆகணும்னு எவ்வளோ கனவு கண்டிருப்பீங்க, அதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்க. சாதாரணமாக வாழறவங்கள விட ஒரு லட்சியத்தோடு வாழறவங்களுக்கு கஷ்டங்களும் போராட்டங்களும் அதிகமாக இருக்கும். அதுக்காக தன்னம்பிக்கையை தளர விட்டுறக்கூடாது. தன்னம்பிக்கைங்கிறது நம்ம லட்சியத்தை அடையிறதுக்கான போட்டு அதுங்க. அதில் ஓட்ட விழுந்துடக்கூடாது. நம்ம தண்ணியில் மூழ்கி செத்துருவோம், கரை சேர முடியாது. நிச்சயமாக நீங்கள் ஜெயிப்பீங்க. உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. இந்த உலகத்துக்கு நீங்கள் யாருன்னு ப்ரூவ் பண்ணுற நாள் வரும். அப்போ என்ன மறந்துடாதீங்க. நான் சொல்கிறது நடக்கும். உங்கள் திறமையை மதித்து நான் கொடுக்குற அட்வான்ஸை இதை வச்சுக்கோங்க. அடுத்த படம் நிச்சயமாக எனக்கு கமிட் ஆகிடும். அதில் வந்து நடிச்சு கொடுங்க. எனக்கு அது போதும். தேங்க்யூ. யூ deserve for this money. ஆக்சுவலி அணைஞ்சு போக இருந்த ஒரு விளக்க நீங்கள் திரிய தூண்டி விட்டுருக்கீங்க. நான் யாருன்றதை நீங்கள் எனக்கு புரிய வச்சிருக்கீங்க. யூ ஆர் such a great person. Thanks a lot. Thank you. Nice welcome.